Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் சிக்கன் கறி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, மல்லித்தூள், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய், உப்பு. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பவுல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும். 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 10 மிளகு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் வச்சுருந்தேன். அதையும் அது கூட நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது கூட ஒரு பட்டை, 4 கிராம்பு, சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், இதெல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஒரு கொத்து மல்லித்தலை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இது நம்ம பேஸ்ட்டை அரைக்க போகிறோம். இது ஆறிடுச்சு. இதை நான் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 சுற்றி நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி அதையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை நான் அந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டிஷ்க்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் நல்லா வேகணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின ஆயிலும் மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு
சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரைஸ் எல்லாத்துக்குமே இது பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டேக் கேர். தேங்க்யூ. பாய்.